ஹாய் விவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஐயனார் துணை தொடர் கதையில் சேர நிச்சயதார்த்தத்துக்காக எல்லாருமே அவங்க அத்தை பொண்ணு கார்த்திகா, அப்பா, தம்பிங்க எல்லாருமே சேர்ந்து ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறாங்க. அப்போ பண்ணும்போது அவங்க அப்பா சொல்கிறாரு, அப்பா எப்பட்றா நான் உழைக்கும் போது ஓடா உழைச்சேன்டா, என் குடும்பத்துக்கு போட்டேன், இப்படி தான் ட்ரெயின்லலாம் போயிட்டு இருந்தேன், பெரிய கண்டெய்னர் லாரியெல்லாம் இது பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ உடனே அண்ணா நீ அப்போது கோவத்தில் இருந்தேன்னா அதுக்குன்னு உறவு விட்டு போயிடுமா, 1000 தான் இருந்தாலும் டக்குன்னு அவங்க தங்கச்சி சொல்கிறாங்க, நடேசனுடைய தங்கச்சி. இதை பார்த்ததும் என்னடா இவங்க திடீர்னு அப்பாவை அண்ணன்றாங்கன்னுட்டு சோழன், சேரன், பாண்டியன் இவங்களுக்கு 3 பேருக்கும் ஒரே சந்தேகம். அதுக்கப்புறமா அவர் நடேசன் திட்டுறதை பார்த்து ஏன் பார்த்து எப்படி திட்டுறீங்கன்னு கேட்கும்போது, விடுடா அண்ணன் அப்படி தான் என்னை எப்போ பாரு பேசும், ஆனால் அது எனக்கு பழகி போச்சுன்றாங்க. ஐயோயோ இது என்னன்னு தெரியல அப்படின்னுட்டு கார்த்திகாவையும் சேரனையும் பார்க்குறாங்க இவங்க தம்பிங்க எல்லாருமே. அப்போ அவங்க 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் லுக்கு விட்டுக்கிறாங்க. அப்போ பல்லவன் சொல்கிறாரு, அண்ணே இது சரியில்லைண்ணே, நம்ம பீகார் போகிற வரையும் இவங்க 2 பேரையும் மீட் பண்ணவே விடக்கூடாதுண்ணே, 2 பேர் பார்க்குற பார்வையை பார்த்தியாண்ணே, ரொம்ப டேஞ்சர்ண்ணே, இது இப்படியே போச்சுன்னா நம்ம போகிற வரையும் நம்ம அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போனோண்ணே அப்படின்னு பேசிக்கிட்டு போகிறாங்க. அப்புறம் பேசிக்கிட்டு போகும்போது என்னென்னா, நிலாவும் சோழனும் ஒரே ரொமான்ஸ் கதையாக அவங்க பாத்ரூம்காக நின்று பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நடேசன் தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு கார்த்திகாவுடைய வாழ்க்கை என்னம்மா ஆச்சு, என்ன தான் நடந்தது அப்படின்னு அவங்க தங்கச்சிக்கிட்ட கேட்குறாரு. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அண்ணன் நான் எவனையோ ஒருத்தவனை கூட்டிகிட்டு நல்லவன் சொல்லி கட்டி வச்சோம், ஆனால் கடைசியில் அவங்க ஏமாற்றிட்டாங்கண்ணே, டைவர்ஸ் கேட்குறாங்கண்ணே அப்படின்றாங்க. இப்போ என்னது டைவர்ஸ் கேட்குறாங்களா, என்னம்மா சொல்கிற அப்படின்னாரு. ஆமாண்ணே ஏமாந்து போயிட்டோண்ணே, நாங்கள் சேரனுக்கே கல்யாணம் பண்ணி வச்சுருக்கலாம் கார்த்திகாவை, என்னென்ன பண்ணுறது, விதி அது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்றாங்க. இவரும் இல்லை விதி இல்லை, நீ பண்ண சதி, நீ உங்கள் அண்ணனும் எவனுக்கோ பொண்ணு தருவேன்ட்டு தானே கொடுத்தீங்க, என் பிள்ளைக்கு கட்டி இருந்தால் இந்நேரம் நல்லா இருந்திருப்பாங்க, இப்போ பாரு இவன் ஒரு சைடும் அவள் ஒரு சைடும், வாழ்க்கை எங்கேயோ போகுது பாரு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு வராங்க. அப்புறம் சேரன் நிலா ஒரே ரொமான்ஸ் சீனாக இருக்குதுங்க. அவங்க சோழன் என்ன பண்ணுறாருன்னா, நிலா கிட்ட, நிலா நீயும் நானும் இது மாதிரி தனியாக ட்ராவல் பண்ணால் எப்படி இருக்கோம், நல்லா இருக்கோம்ல அப்படின்றாரு. நிலாவும் இல்லை, ஏன் அண்ணன் கல்யாணத்துக்கு நீங்களும் நானும் தனியாவா பண்ண முடியும், ட்ராவல் நிச்சயதார்த்தத்துக்கு போகிறோமேன்றாங்க. இதுக்கு இல்லை நிலா, இன்னொரு வாட்டி போகலாம் அப்படின்றாரு. இன்னொரு வாட்டி போகிறதுக்கு எனக்கும் பிடிச்சிருக்குதுங்க, நம்ம தனியாக யாரும் இல்லாத டூரிஸ்ட் பிளேஸ்லாம் இருக்கக்கூடாது, இயற்கையோட ஒரு வீடு மட்டும் இருக்கணும், 1 டே ஃபுல்லாக அந்த வீட்டில் நீங்களும் நானும் இருக்கணும், இயற்கை இவ்வளவு தான் இருக்கணுங்க, அது மாதிரி நல்ல அருவியாக இருக்கணும், தண்ணியில் குளித்து விளையாடணும், அது மாதிரி இடமா எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நாள் அது மாதிரி என்ஜாய் பண்ணோம், நம்ம 2 பேர் தனியாக போகலாங்கன்னு சொல்லி பேசிக்கிட்டு வராங்க. இவங்க கன்னத்தில் முத்தம் கொடுக்குறாரு நிலாவுக்கு. அந்த டைமில் பல்லவன் வந்துடுறாரு. என்ன 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, என்ன இங்கே அப்படின்னு சொல்கிறாரு. நீ எங்கடா இங்கே வந்த அப்படின்னு கேட்கும்போது, நான் பாத்ரூம் போக வந்தேனே அப்படின்றாரு. ஆனால் இவர் சேரன் என்ன பண்ணுறாருன்னா, சந்தா கிட்ட பேசும்போது கார்த்திகா முகம் அப்படியே மாறுது, சேரனையே பார்க்குறாங்க. கார்த்திகா சேரன் மேலே ஆசைப்படுறாங்க, ஆனால் மனசுக்குள்ளே அவங்க ஆசை போகவே இல்லை. இந்த நிச்சயதார்த்தம் பண்ண ஊருக்கு எல்லாருமே போகிறாங்க, ஆனால் இந்த நிச்சயதார்த்தம் எப்படி நடக்கும், என்ன நடக்கும்னு தெரியவே இல்லைங்க. சொந்த பந்தங்கள் எல்லாருமே சேர்ந்து போகிறாங்க. அங்கே போன பிறகு தான் சேரனுடைய நிச்சயதார்த்தம் நடக்குமா நடக்காதான்றதே தெரியும். அதனால் அதை பார்க்குறதுக்காக திங்கக்கிழமை வரையும் வெயிட் பண்ணுவோம், அது வரையும் காத்திருப்போம். நன்றி, பாய்.